கீழடி ஆய்வறிக்கை வெளியிடணும்னு சொல்கிறோம். திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? நீட்டு விலக்கு வேணும்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? கல்வி நிதியை விடுவீங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களை எல்லாம் ஒப்புதல் கொடுக்கணும் விரைந்து, ஆளுநருக்கு வந்து உடனே செய்ய சொல்லுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? குடியரசுத் தலைவர் டேபிளில் தமிழ்நாடு நலன் சார்ந்த திட்டங்கள் அதுக்கான ஒப்புதல் கேட்டு மசோதா வந்து கிடக்குது, உடனடியாக கையெழுத்து போடுங்கன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? பேரிடர் நிவாரண நிதி உடனே விடுவீங்க தமிழ்நாட்டுக்குன்னு திருச்சி சிவா சொல்லுவார், சிபிஆர் சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? பிஜேபி என்ன சொல்லுதோ அதை சொல்லுவார். நீங்க எதிர்வேட்பாளர் பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காக சொல்லாது. ஓகே, நீங்க எதிர்வேட்பாளரை நிறுத்தினாலும் கூட வெல்வதுங்கிறது சாத்தியமா? நம்பர்ஸ் அடிப்படை அரசியலில், தேர்தல் களத்தில், அரசியல் முரண்பாட்டில் வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த பக்கம் நின்றோம், எதை வலியுறுத்தினோம், எதை வெளிப்படுத்தினோம் என்பதுதான் முக்கியமானது. வெற்றி தோல்விங்கிறத காலம் முடிவு செய்யும், சூழல் முடிவு செய்யும். ஆனால் எந்த கருத்தின்பால் நின்றோம், தோற்றாலும் இந்த கருத்துக்காக நின்றோங்கிறது வரலாறுல நிற்கும். வென்றாலும் எந்த கருத்துக்காக நின்றார்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. அப்போ சிபிஆர் வெல்வாரா, திருச்சி சிவா நிறுத்தப்பட்டால் வெல்வாராங்கிறது ரெண்டாவது. ஆனால் சண்டை போடணுங்குவாங்கல்ல, என்ன ஜெகதீப் தன்கர் குறித்து சண்டை